ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா இது ஒரு ப்ராப்பர் ஃபேண்டசி கமர்ஷியல் என்டர்டைனிங் ஃபிலிம். ஸோ பேசிக்கலி ஐம் நாட் அன் ஃபேன் ஆஃப் சூர்யா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா ஃபேன் பெர்ஸ்பெக்டிவாக இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக தான் இந்த ரிவ்யூ இருக்க போகுது. ஓகே, மூவி வந்து ஓவராலாக சொல்லணும்னா ஒரு மஸ்ட் தியேட்டர் வாட்சபிள் ஃபிலிம். பர்ஃபெக்ட் மாஸ் பயங்கரம் அப்படின்னு ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஆப்வியஸ்லி சில ஃப்ளாஸ் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். பட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு யூ ஷுட் டெஃபினெட்லி ட்ரை. ஓகே, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் பற்றி பேசிடலாம். ஸோ அந்த படத்தோட மெயின் ஸ்டஃப் ஒன்லைன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் கமர்ஷியல் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு அநீதி நடக்குது ஒருத்தவங்களுக்கு, அதை வச்சு இந்த கோர்ட் அண்ட் வக்கீல் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இதெல்லாம் வந்து கடவுள் மாற்றுறதுக்காக மாற்றுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இதோட ஒன்லைன். ஸோ அங்கே கடவுள் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசியை தூக்கிட்டா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜென்ரல் கமர்ஷியல், ரைட்? பட் ஸ்க்ரீன் பிளே இன்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, தூக்கி சாப்பிட்டீங்க. ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஸ்க்ரீன் பிளே வந்து பயங்கரமாக ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் என்னதான் சின்ன சின்ன லேக் இருந்தாலுமே ஓவராலாக பார்க்கும்போது கமர்ஷியல் சினிமாவுக்கு தேவையான ஸ்கேல் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் சூர்யா. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா கடுப்பா. என்ட்ரி சீன்ஸ் ஆகட்டும், ஸ்லோ மோஷனு, பில்டப்ஸு, ஃபைட்டு எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆயிருந்துச்சு. லைக் ஃபேன் பேஸுக்கு தேவையான மொமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஃபோர்ட் கைஸ், அவர் 200% வந்து அதில் வந்து எஃபோர்ட் போட்டிருக்காரு. அது பார்க்கும்போதே கிளியராக தெரியுது. அண்ட் மியூசிக் கைஸ், நான் வரேன், தனியாக பேசுவோம். படத்துல வந்து நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஐம் நாட் அ ஃபேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேசும்போது தான் காண்டாகுது. 10 நிமிஷம் அதனாலே மேபி என்னவோ எனக்கு வந்து கனெக்ட் ஆக முடியல. நான் நோட்டீஸ் பண்ண வரைக்கும் ஆயுத எழுத்து ரெஃபரன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி சில ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. ஆனால் நான் பார்க்க போனது என்னமோ ஒரே ஒருத்தரோட ரெஃபரன்ஸ்க்காக தான். சென்சார் போர்டு என்னையா இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதுல ஒரு பக்கம் பைரசி வேற. செலிப்ரேட் பண்ணோம்னா அது தெரியல மட்டும்தாங்க. ஐயோ, இதை மறந்துட்டேன். இன்னும் ஆக்டிங் தெரியுமா கைஸ்? மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆக்டிங் பத்தி நான் என்ன சொல்றதுன்னே தெரியல கைஸ். அப்படியே கரைச்சு குடிஸ்டாப்ல போல. ஐயோ சேட்டா, நீங்களுடைய அபிநயத்தினும் ஞான் அடிமையானும். மலையாளம் ஆக்டர்ஸ்க்கு என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னே தெரியல. தட்டுல நடிச்சு ஸ்க்ரீன்ல வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க கைஸ். ஆப்வியஸ்லி இந்திரன்ஸ் டேட்டா பத்தி பேசணும்னா மனுஷன் ஒரு படத்துக்கும் டிஃப்ரெண்டா கேரக்டர் சூஸ் பண்ணி ஷாக் கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. ஒரு படத்துல பார்த்தா சீரியஸா பண்ணுவாரு, இன்னொரு படத்துல பார்த்தா அப்படியே காமெடி ஜானரா போகும். அப்படி இல்லைன்னா ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி ரோல்ல பண்ணுவாரு. சடனா கிரீப்பி ஓல்ட் மேன் கேரக்டர்லாம் பண்ணுவாப்ல. ஓ மை காட். எஸ்பெஷலி ஒரு சீன் வரும், அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு. என்னன்னா அந்த பொண்ணு வந்து எமோஷனலாக பிரேக் ஆகிரும். லைக் எப்படியும் நம்ம கையில் வந்து ஜுவல்ஸ் வர போகிறதில்ல அண்ட் இவங்க சாப்பிட்ற பிரியாணி அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீன் வந்து அவர் வந்து கன்சோல் பண்ணுவார் அவரோட பொண்ணை. அதெல்லாம் இல்லை, நமக்கு வந்து கடிச்சிரும், ஜுவல்ஸ் கழிச்சிரும் அப்படின்ட்டு. பட் அவங்க கன்சோல் பண்ணுறதே சந்தோஷமா, லைக் நமக்கு கிடச்சிரும், நீ ஒன்றும் கவலைப்படாத தூங்க அப்படின்ட்டு வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. எப்படியும் நாளை கிடச்சிரும் அந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை படுக்க சொல்லிட்டு அவரும் படுப்பாரு, அவரோட கண்ணுக்கு மட்டும் க்ளோஸ் வைப்பாங்க, அப்படியே கண்ணீர் வரும். இந்த மாதிரி ஆக்டிங் தெரியுமா கைஸ்? அது வரைக்கும் நான் நம்பிட்டு இருந்தேன் அவர் வந்து இன்னசென்ட், நாளைக்கு எப்படியும் கிடைக்க போறதில்ல, அது நமக்கே தெரியும். பட் அவர் ரொம்ப இன்னசென்ட்டா நம்புறாரு போல அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு அவங்களோட ஆக்டிங் வச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு ஸ்கில்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஓ மை காட், வார்த்தைகளால் சொல்ல வார்த்தைகள் இல்லை கைஸ். கவிதை. ஸோ ஆர்ஜேபி ப்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா லைக் அவர் எப்பயுமே ஒரு மாதிரி காமெடியான கேரக்டர் அந்த மாதிரியே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ திடீர்னு இந்த படத்தில் வந்து ஒரு நியூ ஷேடில் இறங்கியிருக்காப்புல மனுஷன். அது ஆக்சுவலி நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. மேபி அவர் இந்த படத்தில் ஃபுல் கிரே ஷேடில் நடிச்சிருந்தா ஒரு லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பட் இது வந்து ஃபுல் கிரே அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க அந்த காமெடி சென்ஸுமே அதில் வந்து வச்சிருந்தனால இட் ஒர்க்ஸ் வெரி வெல். ஓகே, கம்மிங் பேக் டு த ஃப்ளாஸ். ப்ரோ, அந்த காரு 2 பீஸா கட் பண்ணுற சீன்
ஓகே, எனக்கு புரியுது. என்னதான் ஃபேண்டசி மூவியா இருந்தாலும் இங்க இருந்த லாஜிக் எங்கடா அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பிசிக்ஸ் லீவ் போட்டுருச்சு போல கைஸ். பாசிட்டிவ் சைட் சொல்லும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கிரிட்டிசிசம் சொல்றாங்க அப்படின்னா லைக் அது ஒரு ஹெல்த்தியர் வே எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் அப்கமிங்ல வர மூவிஸ்ல கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு கைஸ், அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு டிப் இருந்துச்சு. ஆனால் டிப் வர வர கிளைமேக்ஸ்ல ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்தாங்க பாருங்க. ஓ மை காட். ஸ்டோரி வைஸ் பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாலாம் இல்லை ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஒரு ட்விஸ்ட் வருதுன்னா நெக்ஸ்ட் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் தேங்க்ஃபுல்லி ஸ்க்ரீன் பிளே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சு, போர் அடிக்காமல் சமம் கேரி பண்ணிருச்சு. ஓவரால் மூவி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி தியேட்டர் வாட்சபிள். விஷுவல் ட்ரீட் கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸை தான் பேசுகிறேன். ஐம் நாட் அ சூர்யா ஃபேன். Yeah guys, that's all about the video. And ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் சாரி சொல்லணும். சாய் அபியங்கர், ஓ மை காட், மியூசிக் என்னமா போட்டு வச்சிருக்காப்ல. ஒத்துக்கிறேன், நானே கிரிட்டிசைஸ் பண்ணேன் டியூட் படம் வரும்போது ஊரம் பிளட்டை வச்சு படம் ஃபுல்லாக முடிச்சு விட்டாப்ல அப்படின்ட்டு. பாட்டு நல்லா இருந்துச்சு, ஊரம் பிளட் வச்சு நிறைய பட் எனக்கு தெரியல, சாய் அபியங்கரோட பாட்டு கேட்டா மட்டும் பிடிக்காது, கேட்க தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. ஐ ஹாவ் நோ க்ளூஸ், ஐ அம் ஹெல்ப்லெஸ். இப்படிலாம் டியூட் வரும்போது நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் மனுஷன் பார்த்தா ஒரு ட்ராக்கா வெளியே விட்றாப்ல பார்த்தேன். அவள்தான் ப்ரோ முச்சுட்டிங் போங்க ப்ரோ அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுது நான் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன். நான் அது வந்து தனியாக கூட ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட நினச்சேன். மேபி அது வந்து நான் இந்த வீடியோலயே நான் அதை வந்து கன்வே பண்ணிக்கிறேன். நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன், பட் தலைவன் வந்து ஒரு ட்ராக்காக வந்து ரிலீஸ் பண்ணாப்புல செத்துட்டேன் கைஸ். அதுவும் நைட் உட்காந்து கேளு ப்ரோ, தான் எங்கேயாச்சும் போறேன் நானா செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு ப்ரோ. அண்ட் இந்த படத்துலையும் வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ப்ளே பண்ணிச்சோ அதை விட பயங்கரமாக மியூசிக் தான் ப்ளே பண்ணியிருக்கு. ஒரு தடவை கருப்பசாமி வரும்போதோ இல்லைன்னா ஒரு ஹைப் கொடுக்கும் போதோ என்னப்பா இது சவுண்ட் பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். ஒர்க்ஸ் வெரி வெல். மியூசிக் வந்து பயங்கரமான பாட்டு அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் கருப்பு படம் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிவ்யூ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளாம் கருப்பு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், சைலண்ட்டாக ஒருத்தர் ஒன்று குக் பண்ணி முடிச்சிருக்காரு. என்னன்னு தானே கேட்குறீங்க, இதோ எத்துன்னு வரேன்.